tomatoes நல்லா boil ஆயிடுச்சு. Hi friends, welcome to Sophie Kitchen. இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா இடியாப்பம் செய்ய போறோம். அது என்ன இடியாப்பம் பாத்தீங்கன்னா எப்பவும் சாதாரண நார்மல் மாதிரி இல்ல. இன்னைக்கு வாழைப்பழத்தை வச்சு இடியாப்பம் செய்ய போறோம். அதுக்கு வந்து ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த இட்லி பாத்திரத்துல அடியில கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க. அது மேல ஒரு ஸ்டீமர் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஸ்டீமர் இல்லை அப்படின்னா இட்லி பாத்திரம் தட்டை கூட வச்சுக்கலாம். அதில் வச்சுட்டு நான் நேந்திர பழம் எடுத்துருக்கேன் மாதிரி நேந்திர பழத்தை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நான் 2 நேந்திர பழம் எடுத்திருக்கேன். இது அந்த நேந்திர பழத்தை இதுக்குள்ள வச்சு ஒரு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைங்க. இப்போ மூடி போட்டுடலாம். பாருங்க, இது 2 நேந்திர பழத்தை கட் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு அந்த ஸ்டீமரில் வைக்கிற சைஸ்க்கு ஏற்றாப்பாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் 3 கட் பண்ணியிருக்கேன் ஒரு பழத்தை. இப்போ இதை வந்து மூடி வச்சுடுங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைங்க. வேக வச்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். வேகட்டும். இப்போ வந்து நல்லா வந்து பனானா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் ஸ்டவ். இது சூடு நல்லா ஆறணும். சூடு ஆறுற வரைக்கும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். சூடு ஆறுனதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. இதை எடுத்து நம்ம தோல் உரிச்சிடலாம். தோல் உரிச்சிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து பனானா வெந்திருக்குன்னு பாருங்கள். கலர் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ சூடு ஆறிடுச்சு, தோல் உரிச்சாச்சு. இப்போ வந்து இது 2 கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தனியாக எடுத்துடுவோம். அதை எடுத்துட்டு நம்ம அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், இது மாதிரி எடுத்துடுங்க. கத்தி வச்சு எடுத்தீங்கன்னா வந்துடும். அப்போ தான் வந்து நம்ம வந்து இடியாப்பம் செய்யும் போது கரெக்டாக வரும். இல்லைனா இந்த விதை நரன்னு தெரியும். நம்ம எவ்வளோ தான் மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சாலும் இது அரைப்படாது. அதனால தான் இந்த ஃபஸ்ட் நம்ம எடுத்துடுறோம். இது எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா இதுலையும் எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நல்லா வாழைப்பழத்தை நல்லா அரைச்சாச்சு. ஸோ அது இருக்கட்டும். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் மாவு எடுத்திருக்கேன் நான், இடியாப்ப மாவு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வேக வச்சு அரைச்சி வச்சுக்க நேந்திர பழத்தை போட்டுக்கலாம். கூட சேர்த்து இதையும் நல்லா வந்து என்ன பண்ணுங்க, மிக்ஸ் பண்ணுங்க. தண்ணி ஃபர்ஸ்ட் ஊற்ற வேண்டாம். இது நல்லா பிசைஞ்சு தண்ணி உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அது வரைக்கும் இதில் அப்படியே பிசைங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த நேந்திர பழத்தோடு போட்டு பிசைஞ்சதில் எப்படி ஆகிடுது பாருங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம இடியாப்பம் இது மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி எடுக்கும் போது ஈஸியாக வரணும், அந்தளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கலாம் ரவுண்டாக. இல்லைனா இது மாதிரி ஸ்டீமர் இருந்தால் நீங்கள் ஸ்டீமர்லேயும் போட்டு பெரிய இடியாப்ப தட்டு இருந்துச்சுன்னா பெருசாக புழிஞ்சிக்கலாம். நான் உங்களுக்கு 2லையுமே செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி எல்லா இதுலையுமே எண்ணெய் லைட்டாக தடவிக்கோங்க. இட்லி தட்டாக இருக்கட்டும், ஸ்டீமராக இருக்கட்டும், இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இடியாப்பம் புளியறதுக்கு குழலுக்குள்ளே ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். எண்ணெய் தடவிட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஒட்டாமல் இடியாப்ப குழலுக்குள்ளே எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு தான் மாவு போடணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் ஈஸியாக வரும். அதுக்காக தான். இப்போ பாருங்க, வெண்ணெய் நல்லா சுட்டுருச்சு. இப்போ இடியாப்பத்தை உள்ள வச்சிடலாம். வந்து இதை வந்து மூடி வச்சு ஒரு 8 நிமிஷம் இல்லை 7 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஏன்னா இது வாழைப்பழம் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு 8 நிமிஷம் கழிச்சு எடுத்துடலாம்.
எவ்வளோ ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுன்னு. ஸோ எல்லாம் வெந்துடுச்சு. கொஞ்சம் சூடாகணும்னு எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். ஒரு பிளேட் எடுத்துட்டு அதில் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இது மேலே அப்படியே வந்து நம்ம இடியாப்பத்தை வந்து புழிஞ்சு விட்டுடலாம். உங்களுக்கு புளியும் போதே தெரியும் எந்த அளவுக்கு உங்களுக்கு இடியாப்பம் வந்து எத்தனை சுற்றினா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி சுற்றி புளிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இதையும் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சு பண்ணிக்கலாம். இதை வேகட்டும். இந்த இடியாப்பம் மேலே இப்போ நான் ஏற்கனவே தேங்காய் போட்டு நம்ம வேக வச்சிட்டோம். அதுக்கு மேலே கொஞ்சமாக நாட்டு சுகர் சக்கரை போட்டிருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் ஒயிட் சுகர் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இல்லை தேங்காய் பால் வச்சு கூட சாப்பிட்லாம். சூப்பரான இடியாப்பம் ரெடி.